ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஆன்லைன் ப்ரெடிக்ஷனில் வந்த ஒரு ஜாதகத்தை பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆன்லைன் ப்ரெடிக்ஷனில் வந்த ஜாதகர் என்ன கேட்டாருன்னா, சார் எனக்கு கல்யாணம் எப்போ ஆகும், வரன் எங்கேருந்து அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரோட ஜாதகம் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க. இவருக்கு லக்னம் விருச்சிக லக்னம், லக்னத்திலேயே சனி, சூரியன், புதன் இங்க திக்பலமா இருக்காரு. லக்னத்துக்கு 4ல் குரு செவ்வாய், 5ல் ராகு சந்திரன், 11ல் கேது, 12ல் சுக்கிரன் மூலத்திரிகோண பலத்துல இருக்காரு. இங்க லக்னம் லக்னாதிபதி சந்திரன் 3 பேருமே வர்க்கோத்தமா இருக்காங்க. இவர் பிறக்கும்போது தசா பார்த்தீங்கன்னா புதன் தசால குரு புத்தி நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இவருக்கு சந்திர தசால செவ்வாய் புத்தி நடந்துகிட்டு இருக்கு. இவருக்கு 38 வயசு ஆயிடுச்சு. ஆனா இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு 7ஆம் பாவகத்துல சனியோட பார்வை இருக்கு. இந்த லக்னத்துக்கு ஆகாத அஷ்டமாதிபதி புதனோட பார்வையும் 7ஆம் இடத்துக்கு இருக்கு. 7ஆம் அதிபதி சுக்கிரன் மூலத்திரிகோண பலத்துல இருந்தாலும் அவரு துர்ஸ்தானமான விரயஸ்தானத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம 7ஆம் அதிபதி சுக்கிரன் தன்னோட பாவகத்துக்கு 6ல் போய் இருக்காரு. பாவத் பாவ விதிப்படி தன்னோட பாவகத்துக்கு 6ல் போய் இருக்காரு. ஸோ 7ஆம் பாவகம் 7ஆம் அதிபதி பாதிப்படைஞ்சிருக்கு. அடுத்ததா புத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு. அதனால ஜாதகப்படி கல்யாணம் குழந்தை அமைப்பு இவருக்கு கொஞ்சம் தடங்களாவே இருக்கு. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் கல்யாண வாழ்க்கைக்கு தடங்கலான அமைப்பு தான். இந்த அமைப்பால தான் இவருக்கு இன்னும் கல்யாண வாழ்க்கை கைகூடலை. இவருக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பார்த்தீங்கன்னா, சந்திர தசா ராகு புத்தி சுக்கிரன் அந்தரத்துல இவருக்கு கல்யாணம் ஆகும். அதாவது 2026ல் இவருக்கு கல்யாணம் கைகூடும். இவருக்கு வரன் எங்கிருந்து அமையும் கேட்டிருக்காரு. இவருக்கு வரன் பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல அமையாது. 7ஆம் அதிபதி விரயஸ்தானத்துல மூலத்திரிகோண பலத்துல இருக்கிறதுனால தூர பிரதேசத்துல இருந்து தான் இவங்களுக்கு வரன் வரும். அதனால இவங்க வரன் உள்ளூர்ல பாக்குறது டைம் வேஸ்ட் தான். இவங்க வரன் வெளியூர்ல பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாதகம் கணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.